இப்படி நாம சொர்க்கத்துக்கு போகணும், இந்த அருளை நாம அனுபவிக்கணும். நம்ம வீட்டுக்காரி அனுபவிக்க வேண்டாமா? நம்ம பிள்ளைங்க அனுபவிக்க வேண்டாமா? நம்முடைய எதிர்த்த வீட்டுக்கார அனுபவிக்க வேண்டாமா? நம்முடைய சொந்த பந்தங்கள் அனுபவிக்க வேண்டாமா? இந்த ஏக்கம் என்ன? இந்த ஏக்கம் இருக்கா இல்லையா? இந்த சிந்தனை இருக்கா இல்லையா? எப்ப நம்ம சொர்க்கம் போகணும், ரைட்டு, நீ ஈமான் கொண்டிருக்கிற அந்த அருளுடைய நிலையை ஓரளவுக்கு நீ புரிஞ்சிருக்கிற, உன்னுடைய மனைவி வேண்டாமா? உன் பிள்ளை வேண்டாமா? அப்ப மனைவி பிள்ளைங்க இவங்க எங்க போகணும்? அதனுடைய நிலை என்ன? உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய உறவுக்காரங்க, இவங்க எல்லாம் எங்க போகணும்? என்னைக்காவது யோசிச்சோமா? அதை யோசிங்க. குர்ஆன்லயும் அப்படித்தான் பல்வேறு இடங்கள்ல திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீ மட்டும் சொர்க்கம் போனா பத்தாதப்பா, உன் புள்ள உன் பின்னால வரணும், உன்னுடைய மனைவி உன்னோடு வரணும், உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாயி, உன்னுடைய அக்கா, உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய மச்சான், உன்னுடைய மாமா, அத்தனை பேரும் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போகும். அது மறுமையில போய் கதறி ஒண்ணு புண்ணியம் இல்ல. என் புள்ள என் புள்ள என் புள்ள அப்படின்னு மறுமையில சொல்லி ஏதாவது புண்ணியம் உண்டா? நூஹ் நபியுடைய புள்ளைய அல்லாஹ் காப்பாத்த மாட்டேன்ட்டான். என் புள்ளங்கிறாங்க நூஹ் நபி, காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்ற, இன்னும் லைசமினாலி, உன் புள்ளையா? உன் புள்ளனா இஸ்லாத்துக்கு வந்திருக்கணுமே. அப்ப அவனுடைய ஈமானும் இல்ல, இஸ்லாமும் இல்ல, எப்படி உன் புள்ள நீ சொன்ன? நூஹ் நபிக்கே இந்த நிலைனா, நாளைக்கு நம்ம புள்ள நம்ம கண்ணு முன்னாலே அல்லாஹ் காப்பாத்தணும், நரகத்துக்கு அல்லாஹ் இழுத்துட்டு போனான்னா, மாணவர்கள் இழுத்துட்டு போனாங்கன்னா என்ன நிலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைகளுக்கு தானே உலகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறோம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு. எதுக்கு என் புள்ள கஷ்டப்படக்கூடாது? ஒவ்வொரு ஆளும் இந்தியாவில் இருந்தட்டும் அல்லது வெளிநாட்டுக்கு போகட்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம். எதுக்கு? தான் வயிற்றுக்கு கொடுக்காம இருந்தாலும் தான் புள்ள பட்டு நடக்க கூடாது. அதுக்கு தானே அவன் மேல ஒரு எறும்பு கடிக்க விட மாட்டோம், ஒரு ஈ உட்காரத்துக்கு விட மாட்டோம். அவனுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா ஏதோ நமக்கு காய்ச்சல் வந்த மாதிரி அப்படியே பதவதிச்சு போயிடுறோம். இது குடும்பத்தில், உலகத்தில். ஆனா அவன் நரகத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஏதாவது செய்ய முடியுமா? இந்த ஏக்கம் ஏன் இல்ல? இந்த வெறி ஏன் இல்ல? நீ மட்டும் சொர்க்கம் போன்னு நினைக்கிறிய, உன் பிள்ளைய வந்து சொர்க்கம் போன்னு நினைக்க வேண்டாமா? உன் குடும்பத்தார்கள் சொர்க்கம் போன்னு நினைக்க வேண்டாமா? உன்னுடைய உறவுக்காரர்கள், அக்கம் பக்கம் எல்லாரும் சொர்க்கம் போன்னு ஏன் நீ நினைக்கல? இந்த ஏக்கம் நம்ம இடத்தில் இருக்கும் என்றால், யாரு சொன்னா என்ன, சொல்லாம இருந்தா எனக்கு என்ன, அணைப்பு இருந்தா என்ன, இல்லாம போனா எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு தௌஹீதை நான் சொல்லியே தீர்வேன். அதுல வெறியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஏகத்துவமும் எமது ஏக்கமும் என்று ஒரு தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக வேண்டி என்றால், இந்த ஜமாத்தில் நாம் இருந்து பயணிப்பதற்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எதற்காக இந்த ஜமாத்தில் நாம் இருக்கிறோமோ அதனுடைய முக்கியமான இலக்கை நாம் அடைந்து விட்டோமா, அல்லது அந்த இலக்கை நோக்கித்தான் நம்முடைய பயணம் இருக்கிறதா என்பதை ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இறைவனுடைய கிருபையினால் நாம் ஒவ்வொருவருமே ஏகத்துவத்தை, தௌஹீதை விளங்கியவர்கள். அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன், அவனுடைய கட்டளைக்கு மாத்திரமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், வஹி செய்தி மாத்திரமே மறுமையில் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்ற இந்த உன்னத கொள்கையில் நாமெல்லாம் வாழுகிறோம். இது மிகப்பெரிய இறைவன் நமக்கு அளித்த பரக்கத்து என்றுதான் சொல்ல வேண்டும். இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மாபெரும் அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த அருள் இந்த உலகத்தில் வாழுகின்ற கோடான கோடி மக்களுக்கு கிடைக்கவில்லை. இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஆனால் இதை மேலோட்டமாக நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்வீர்கள். யதார்த்த நிலை என்னவென்று நம்முடைய ஆழ் மனதில் இந்த கருத்தை பதிவு செய்து ஒரு பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்றால், என்ன பெரிய அருள், இதில் என்ன பெரிய அருள் இருக்க போகிறது என்ற நிலைதான் ஒவ்வொரு ஆளுடைய உள்ளத்திலையும் எங்காவது ஒரு இடத்தில் இருக்கும். ஈமான் கொண்டு இருக்கிறோம், மிகப்பெரிய ஒரு அருளை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் இதனுடைய மதிப்பு இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது. இதனுடைய யதார்த்தமான மதிப்பு ஓரளவுக்கு புரிந்து கொண்டு தௌஹீதில் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கது, எந்த அளவுக்கு உயர்வானது, எந்த அளவுக்கு இறைவனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியது என்ற அந்த யதார்த்தத்தை நாம் புரிய போவதில்லை.
ஏன்? இது உலகம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. உலகத்தில் ஒரு தொழிலை செய்கிறோம், ஒரு உதவியை செய்கிறோம், அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம், அதற்கு கூலி 1,00,000 ரூபா தருகிறார்கள் என்றால் அந்த மதிப்பு நம்ம கண்ணு முன்னால தெரியுது. அதனால இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு இறங்குவோம். ஆனால் இந்த ஈமான் என்ற அருள் என்பது, அதனுடைய உண்மையான மதிப்பு, உண்மையான அருள் என்பது உலகத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியலதான். அதனால தான் இறைவன் மறுமையில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்கிறான். இப்போ இந்த அருள் என்பது மிகப்பெரிய அருள் என்பதை குர்ஆனுடைய வசனத்தில் இருந்து நாம் படிக்கும்போது உணர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் அஸ்-ஸுமர் என்று சொல்லப்படுகின்ற 39வது அத்தியாயத்தில் 68 வசனத்தில் இருந்து 74 வசனம் வரையிலையும், அந்த வசனத்தை நீங்கள் தொழுகையில் கூட சில சகோதரர்கள் இமாம் ஓதும்போது நீங்கள் செவியேற்றிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த வசனத்தை ஒருக்க அர்த்தத்தோடி படித்து பாருங்கள். ஈமானுடைய அருள் அது எவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ. சூர் ஊதப்படுகின்ற அந்த நேரத்தில் இந்த வானத்தில் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே மயக்கமுற்று விழுவார்கள், இறைவன் நாடியவர்களை தவிர. பின்பு 2வது முறையும் சூர் ஊதப்படும். ஃபைதாகும் கியாமுன் யன்துரூன். அப்பொழுது அவர்கள் அத்தனை பேர்களுமே பார்த்தவர்களாக எழுந்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தில் இந்த உலகம் அழிக்கப்படுகின்ற அந்த சூழலை அல்லாஹ் அப்படியே கொண்டு வரான். அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வ அஷ்ரகத்தில் அர்லு பின் நூரி ரப்பிஹா வ உதியல் கிதாப் வ ஜீ பின் நபியீன வ ஷுஹதா வ குலிய பைனஹும் பில் ஹக். இந்த உலகம் அழிக்கப்பட்டு மறுமையிலே அனைத்து மனிதர்களும் நிப்பாட்டப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே ஆதாரங்கள், இந்த உலகத்தில் செய்த நன்மை தீமை ஏடுகள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டு நபிமார்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் இவர்கள் அத்தனை பேர்களுமே அங்கு கொண்டு வரப்பட்டு இவர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கூட அநியாயம் செய்யப்படாமல் தீர்ப்புகள் அளிக்கப்படும் அப்படிங்கிறான். ஒஃபியத்து குல்லு நப்சின் மா அமிலத் ஒஹுவ ஆலமு பிமா யஃபாலூன். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் என்னென்ன காரியத்தை செய்தார்களோ அதற்கு தக்கவாறு அங்கே கூலி கொடுக்கப்படுவார்கள். நன்மை செய்தவர்களுக்கு நன்மை என்ற அடிப்படையிலே கூலி வழங்கப்படும், தீயது செய்தவர்களுக்கு தீய கூலிகள் வழங்கப்படும். இதையெல்லாம் அல்லாஹ் சுருக்கமாக இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பல்வேறு இடங்களில் உலகம் எப்படி அழிக்கப்படும், மனிதர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான். விசாரணை எப்படி நடைபெறும், ஒவ்வொரு மக்களை நாம் எப்படி அழைத்து வருவோம், ஏடுகள் எந்த கையில் கொடுக்கப்படும் என்பதையெல்லாம் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் பல்வேறு கோணங்களில் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் ரத்தின சுருக்கமாக உலகம் அழிக்கப்படுதல், விசாரணை நடத்தப்படுதல், நபிமார்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் இவர்கள் அனைவர்களுமே ஒரு இடத்தில் ஒன்று திரட்டப்படுதல், அவர்களுக்கு மத்தியில் நீதமான அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படுதல் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் பாருங்க. வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வ ஃபுத்திஹத் அபுவாபுஹா. காஃபிர்கள் நரகத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்லப்படுவார்கள். எல்லாத்திற்கும் அந்த தீர்ப்புகள் அளிக்கப்பட்டதற்கு பின்னால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிக்கப்பட்டு கெட்டவர்கள் அத்தனை பேர்களுமே நரகத்திற்கு அவர்கள் ஓட்டி செல்லப்படுவார்கள். கடைசியாக நரகத்தை அவர்கள் வந்து அடைகின்ற பொழுது நரகத்தினுடைய வாசல்கள் அனைத்தும் திறக்கப்படும். வகாலலஹும் ஹஸனத்துஹா. அப்பொழுது அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் நரகவாசியிடத்தில் கேட்பார்கள், அலம் ஏத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களிடத்தில் தூதர்கள் வரவில்லையா? எத்துருன அலைக்கும் ஆயாத்தி ஒப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய வேத வரிகளை அவர்கள் உங்களிடத்தில் படித்து காட்டவில்லையா? வ யுந்திரூனக்கும் லிகா யோமிக்கும் ஹாதா, இப்படிப்பட்ட ஒரு நாள் இப்படியெல்லாம் நடக்கும்
இதையெல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்றெல்லாம் அந்த இறை தூதர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா என்றெல்லாம் அந்த நரக காவலாளிகள், அந்த வானவர்கள் இந்த மக்களிடத்திலே கேட்பார்கள். அதற்கு அவங்க சொல்லுவாங்க, காலு பலா ஒலாக்கின் ஹக்கத்து கலிமத்துல் அதாப் அலல் காஃபிரீன். ஆமா, எல்லாமே சொன்னாங்க, வேத வரிகள் எங்களுக்கு அனைத்தையும் சொல்லத்தான் செய்தது, ஆனாலும் இறைவனுடைய வார்த்தைகள் முந்திவிட்டது, காஃபிர்களுக்கு தீயவர்களுக்கு இந்த கேடுதான் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். கீழே அதற்கு பின்னால் அந்த காஃபிர்களுக்கு சொல்லப்படும், உதுஹுலு அபுவாப ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா ஃபபிஸ மஸ்வல் முத்தகப்பிரீன். நீங்கள் அத்தனை பேர்களுமே நிரந்தரமாக இந்த நரகத்திலே நுழைந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மர்மையினுடைய நிலை என்பது எப்படிப்பட்ட நிலை. அங்கே இப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு நிலையில்தான் அத்தனை மக்களும் அங்கே கொண்டு வரப்படுகிறார்கள். இது கெட்டவர்களுக்கு உள்ள நிலை. அதை தொடர்ந்து அல்லாஹ் வசீகல்லதி நத்தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னா சுமரா, தங்களுடைய இறைவனை அஞ்சி பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே இவர்கள் நல்லடியார்கள் சொர்க்கத்தின்பால் கூட்டம் கூட்டமாக அழைத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாவூஹா ஓ ஃபுத்திஹத் அபுவாபுஹா, அந்த நேரத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவர்களுக்காக திறக்கப்படும். வ காலலஹும் ஹசனத்துஹா சலாமுன் அலைக்கும், அப்பொழுது அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் இந்த மக்களிடத்தில் நன்மக்களிடத்தில் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். அவர்கள் கெட்டவர்கள் வருகின்ற பொழுது நரகத்திற்கு காவலாளிகள் சலாமுன் அலைக்குன்னா சொல்ல மாட்டாங்க, ஏண்டாங்க வந்து தொலைஞ்ச, எதுக்கு நீங்க வார, ஏன் உனக்கெல்லாம் புத்தி இல்லையா, நம்ம கேட்பமா இல்லையா, ஏண்டாங்க வந்த, உனக்கு அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, யாரும் உனக்கு நல்ல செய்திகள்னா சொல்றதுக்கு ஆளே வரலையா என்ற ரீதியில் அந்த வானவர்கள் கேட்பாங்க. இங்க நல்லடியார்கள் அங்கே வருகின்ற பொழுது, அந்த சொர்க்கத்துக்கு வருகின்ற பொழுது வரவேற்பே ஒரு அற்புதமாக இருக்கும். வரவேற்பே எப்படி இருக்கும்னா, வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, எப்படி வந்தீங்க என்ற அடிப்படையில் அவங்க கேட்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் திபுத்தும், உங்களுக்கு வாழ்த்து செய்தி உண்டாகட்டும், ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாகவே தங்குங்க என்று அந்த வானவர்கள் வாழ்த்து செய்திகளை சொல்லி இந்த நல்லடியார்களை அப்படியே சொர்க்கத்துக்கு கூட்டு வருவாங்க. அந்த காட்சியை அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம இங்கேருந்து வெளியில இருந்து வாரோம், வீட்டுக்கு வருகின்ற பொழுதே நம்முடைய வரவேற்பை பார்த்து அகம் மகிழ்வோம், நம்முடைய உள்ளம் அப்படியே பூரிப்பு அடையும். ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு போகிறோம், எந்த ஊருங்க, சரி 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 அடுத்தாக போங்க இப்படின்னுங்கிறதுக்கும், ஒரு வீட்டுக்கு நாம் போகின்ற பொழுது, வாங்க ஜி நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, இங்கே வந்து தங்குங்க, இங்கே வந்து இருங்க, சாப்பிடுங்க, சாப்பிடாம போயிடக்கூடாது இப்படின்னு நம்மளை நல்ல விதத்தில் வாழ்த்தி வரவேற்கிறார்கள் என்றால் அதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இது அல்லாமல் வேறு வேறு வரவேற்புகள்னா இருந்தால் எப்படி இருக்கும்? கெட்டவர்களுடைய வரவேற்பு, நல்லவர்களுடைய வரவேற்பு. கெட்டவர்கள் அந்த நரகத்திற்கு செல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற அந்த வரவேற்பு, இந்த வரவேற்பு நல்லவர்கள் எல்லாம் பெற்றுட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க. போன உடனே அவங்க சொல்லுவாங்களாம், காலுல் ஹம்துலில்லாஹி அல்லதி சதக்கனா வாழ்தா வ அவுரஸ்னல் அர்ல நத்தபவ மினல் ஜன்னா ஹைசு நஷா. அந்த நல் மக்கள், சொர்க்கத்துக்கு நுழைந்த அந்த நன்மக்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே, அவன் தன்னுடைய வாக்கை நிறைவு செய்து விட்டான். ஏன்னா அல்லாஹ் தானே சொர்க்கம் இருக்குதுன்னா, அல்லாஹ் தானே நரகம் இருக்குதுன்னா, அப்ப நல்லடியார்களுக்கு சொர்க்கம் இருக்குது என்று இறைவன் சொன்ன அந்த சொர்க்கத்தில் உங்களை நுழைக்க செய்வோம் என்று சொன்ன அந்த இறைவன் தன்னுடைய வாக்கை அவன் நிறைவேற்றி விட்டான். இந்த பூமியை நல்ல பூமியாக, சொர்க்க பூமியாக எங்களுக்கு அவன் தந்து இந்த சொர்க்கத்தில் நாங்கள் விரும்பியவாறு நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் தந்தான். அஜ்ருல் ஆமிலீன், அமல் செய்யக்கூடிய மக்களுக்கு இதுதான் அற்புதமான ஒரு கூலி என்று இறைவன் இந்த வசனத்தில் சொல்றான். இந்த வசனத்தில் மீண்டும் ஒரு முறை படிச்சு பாருங்க. நல்லவர்களுடைய நிலை, கெட்டவர்களுடைய நிலை ரெண்டையும் அல்லாஹ் தொடராக அப்படியே சொல்றான். நல்லவர்களுடைய நிலை என்ன? நல்லவர்கள் அவங்க சொர்க்கத்தில் இன்பமாக நல்ல அற்புதமாக அழைக்கப்பட்டு அந்த சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. கெட்டவர்கள் அவங்களுக்கு கடுமையான சொற்கள் பேசப்பட்டு நீ நரகத்துக்கு போ என்று அந்த நரகத்தை நோக்கி இழுத்து செல்லப்பட்டு அதில் கிடப்பாங்க.
இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நரகவாதிகள் அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த நரகவாதிகளில் ஒருவராக நாம் இருந்தோம் என்றால், சொர்க்கவாதிகளில் ஒருவராக நாம் இல்லாமல் நரகவாதிகளில் ஒருவராக நாம் இருந்து விட்டோம் என்றால், இப்ப தெரியுதா இறைவனுடைய அருள், ஈமானுடைய அருள், ஈமானுடைய அந்த பவர். அவ்வளவு பெரிய கொடுமையில இருந்து நம்மை காப்பாற்றுவது இந்த ஈமான் தானே. இந்த ஈமான் என்ற அந்த அற்புதமான அல்லாஹ்வுடைய அருள் தானே. அதே மாதிரி நம்ம சொர்க்கத்துக்கு போறோம், நல்ல அமல்கள் இங்கே செஞ்சிருப்போம், ஈமானோடு வாழ்ந்திருப்போம், தௌஹீதோடு வாழ்ந்திருப்போம், வஹீ செய்தியை மாத்திரம்தான் பின்பற்றி அந்த அடிப்படையில் வாழ்ந்திருப்போம். அப்போ சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்ற அந்த நேரத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஆஹா, உலகத்தில் இந்த தர்கா கோஷ்டியோடி போய் சேர்ந்திருந்தா, இந்த பாவிகளோடு நாங்கள் போய் சேர்ந்து வாழ்ந்திருந்தா இந்த நன்மை கிடைச்சிருக்காத. இப்போ தெரியுதா இறைவனுடைய அருள் என்ன, ஈமானுடைய அருள், அதனுடைய மகிமை, அது எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளது, எவ்வளவு பரக்கத்து நிறைந்த ஒன்று அப்படிங்கிறது இப்போ புரியுதா? இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போதுதான் அந்த சொர்க்கத்தினுடைய நிலை, நரகத்தினுடைய நிலை, நரகத்தில் இருந்து நாம் காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்ற அந்த நிலையை நீங்க பார்க்கும்போது தான் அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்வு, அவ்வளவு அழகான ஈமானுடைய பவர் அங்கதான் தெரியும். உலகத்தில் அம்மா அவரும் ஈமான் கொண்டாரு, இவரும் ஈமான் கொண்டாரு, இவரும் அப்படி போனாரு, அவரும் அப்படி போனாரு, பேசிக்கலாம். உலகத்தில் தான் எதுவும் பேசலாமே, இம்மா ஷாக்கிரம் இம்மா கஃபூரா. அல்லாஹ் அந்த அதிகாரத்தை நம்ம கையில் தந்துட்டான். நீ விரும்பினால் நீ நன்றி உடையவனாக இரு, விரும்பினால் நன்றி கெட்டவனாக நீ வாழு. எப்படினாலும் உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஃபமன் ஷா ஃபல் யூமின் ஒமன் ஷா ஃபல் யக்புர். நீ உலகத்தில் வாழக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, விரும்பினால் அல்லாஹ்வை நீ ஏற்று நடந்துக்க, உனக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ்வை நிராகரித்து கடவுளை இல்லை என்று கூட சொல்லிட்டு நட, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கிறாப்போ. அப்போ இந்த உலகத்தில் ஈமானோடு வாழுகின்ற பொழுது மறுமையில் அதனுடைய லாபத்தை, அதனுடைய அற்புதமான ஒரு நிலையை நம்ம காண முடியும். இதோடு நம்ம நிற்க முடியாது. சொர்க்கத்தில் போனாச்சுன்னா அல்லாஹ் அப்படியே குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுவான் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள். எதுக்காண்டி சொல்லி காட்டுதான்? நீ ஈமான் இருந்தால் இவ்வளவு பெரிய நன்மைகளை ஒன்னால பெற முடியும். அதுக்காக வேண்டித்தான் இந்த விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் முத்தஸ்ஸிர் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, பிள்ளைங்க இருக்கிறாங்கள, சிறு பிள்ளைங்க, அவங்களெல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே வருவாங்க. நம்ம ஊரில் குழந்தைகளை பார்த்தாலேயே ஒரு மகிழ்ச்சி வரும். சின்ன குழந்தைகள் விளையாடும் போது, அது ஓடி ஆடி திரிகின்ற பொழுது, அது மழலை பேச்சுக்களை பேசுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அவ்வளவு ஒரு இன்பம் வரும் பிள்ளைகளை பார்த்தா. மறுமையில் சிறார்களை அல்லாஹ் பணிவிடை செய்வதற்காக வேண்டியே ஏற்படுத்தி இருப்பானா. அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ ஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தம் வ ஹரீரா. அவர்கள் இந்த உலகத்தில் பொறுமையாக இருந்ததின் காரணத்தினால அவர்களுக்கு கூலி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக். சாய்மானங்கள் மீது அந்த நல்லடியார்கள் அப்படியே சாய்ந்து கொண்டே இருப்பார்கள். ரிசார்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவதற்கு, குளிப்பதற்கு, ஓடி ஆடி என்ஜாய் பண்ணுவதற்கு, ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாக ஓய்வு எடுப்பதற்கு, இப்படின்னு பல்வேறு வசதிகள் அதனுடைய வாடகையை பொறுத்து கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கே போனாச்சுன்னா நம்மளுக்கே மனசில் ஒரு ராகத்து ஏற்படும். அது உலகத்தில் சாதாரணமாக இந்த அழுக்கு தண்ணி, இந்த சாக்கடை தண்ணி, 4 இடத்துல கொசு, கொஞ்ச நேரம் கழிச்சாச்சுன்னா கொசு தாங்க முடியாது. அந்த இடத்தை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு மயங்குகிறது என்றால் சொர்க்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், முத்தகிஈன ஃபீஹா அலல் அராயிக். சாய்மானத்தின் மீது அவர்கள் சாய்ந்து கொண்டே இருப்பார்கள். லா யரௌன ஃபீஹா ஷம்ஸம் வலா ஜம்ஹரீரா. அங்கே சூரியனை எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடும் வெப்பங்கள் இருக்காது. இப்போ நமக்கு என்ன, எவ்வளோ பெரிய ரிசார்ட்டாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அழகான இடமா இருக்கட்டும், ஏசி வேணும். இல்லைன்னா வெக்க கடுமையாக இருக்குது, புழுங்குதப்பா, அந்த ஃபேனை 7ல் வை, இந்த ஃபேனை 12ல் வை, இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுக்கு தான் இந்த ஏசி எல்லாம் போட்டாச்சுன்னா சரி கொஞ்சம் ராகத்தாக இருக்குது. ஆனால் அங்கே மறுமையில் அப்படியே சாய்மானத்தில் மேலே சாஞ்சு உட்கார்ந்துன்னு வைங்களேன், ஜில்லு 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 ஜில்லுன்னு ஏசியை விட பயங்கரமான அந்த காற்று, அப்படியே நிம்மதியாக, அப்படி சொர்க்கம்னா அப்படி தானே, அந்த மாதிரி இருக்கும்.
இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படியே இருப்பாங்க. வயுதாஃபு அலைஹும் வில்தானும் முஹல்லதூன். இதோடி நில்ல, இந்த மாதிரி நம்ம சாய்மானத்தில் சாஞ்சிட்டு இருக்கும்போது தான் சிறார்கள் அப்படியே வருவாங்க. அவங்க அப்படியே வருவாங்க. அவங்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லுவான் தெரியுமா? சிறார்கள் என்றால் நம்ம ஊரில் உள்ள பிள்ளைகள் மாதிரினா இருக்க மாட்டாங்க. சில பிள்ளைங்க டவுசர் போட்டிருப்பான், போடாத மாதிரியே இருக்கும். சில பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் டவுசர் கலராதா தோல் கலராதா கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ அழுக்காக இருக்கும். தலையை பார்த்தீங்கன்னா பரட்டையாக இருக்கும், முகத்தை பார்த்தாச்சுன்னா அவ்வளோ புழுதி அடைந்து இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தில் அந்த சிறார்கள் அப்படியே வருவாங்களாம், நம்மளை சுற்றி 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 வருவாங்களாம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா முத்துக்கள் மாதிரி இருப்பாங்களாம். பார்க்கறதுக்கு அப்படியே பளிங்கு கற்கள் மாதிரி முத்துக்கள் மாதிரி அவங்க அப்படியே சுற்றிக்கிட்டே வருவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அவங்களுக்கு தேவையான உணவுகள், அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் செய்வதற்கு எல்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கும்? இதுதான் ஈமானுடைய அருள். ஈமானுடைய அருள் அப்படின்னா, ஈமான் மிகப்பெரிய அருள் என்றால் இந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்குது. இந்த சொர்க்கம் கிடைப்பது என்பது இதுதானே ஈமானுடைய மிகப்பெரிய அருள். இது மாத்திரம் இல்லை, அல்லாஹ் வேறு சில இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் எவ்வளவோ அருள் இருக்குங்க. ஆனால் அல்லாஹ்வை பார்க்கறது சாதாரண ஒரு விஷயமா? ரஹ்மானை போய் பார்க்கணும்ல, ரப்பை போய் பார்க்கணும்ல. இது ஹதீஸில் இடம்பெறுகிறது. முஸ்லீமில் சுஹைப் எங்கக்கூடிய நபித்தோழர் அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுதாங்க, இதா தஹல அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. எல்லாமே சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் வருவானா. அல்லாஹ் வருவான் என்றால் அவனுடைய அந்த சப்தங்கள் வரும். அல்லாஹ் கேட்பானா, எப்பா என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ உடனே நம்ம எல்லாருமே சொர்க்கவாசிகள் அத்தனை பேருமே சொல்லுவோமா, யா அல்லாஹ், கருத்து போய் இருந்த என்னுடைய முகம் உன்னுடைய அருளால் இன்னைக்கு அவ்வளவு சிகப்பாக அவ்வளவு வெண்மையாக மின்னக்கூடிய அளவிற்கு என் முகம் ஆயிடுச்சு, இதை விட வேற என்ன வேணும்? அல்லாஹ் கேட்பானா, எப்போ வேற ஏதாவது வேணுமா கேளு. உடனே இன்னொரு ஆளு, யா அல்லாஹ், நாங்கள் நரகத்தில் கிடந்தோம், எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டுட்ட, அப்போ இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? அல்லாஹ் திரும்பவும் கேட்பான், எப்போ வேற உனக்கு என்ன வேணும் கேளு. கடைசி, இல்லை யா அல்லாஹ், எங்களுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நாங்கள் விரும்பியது அனைத்தும் இங்கே கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் இதை தாண்டி வேற என்ன? எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், இருக்குது, எதுவுமே வேண்டாம். அல்லாஹ் விடமாட்டானா, அல்லாஹ் விடவும் மாட்டானா. அந்த நேரத்துலையும் கேளப்பா, கேட்டுக்கிட்டே இரு. என்னத்தை கேட்க? எல்லாமே இருக்குதுன்னா சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், கறியே உலான்னு கொண்டு வச்சுட்டாங்க, கறி வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவியா? அதுதான் உலான்னு இருக்க, இதே திங்க முடியலையா, வேற என்னத்தை திங்க? சோறு வைக்கவா? அதுதான் நிறைய வச்சுட்டீங்களே, எங்கே திங்க? பதில் இப்படி தானே வரும். ஒரு அளவுக்கு தானே சாப்பிட முடியும். எவ்வளோ டேஸ்ட் இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு தானே சாப்பிடுவோம். திரும்ப திரும்ப கொண்டு வந்தாச்சா நம்ம வேணா நக்கலுக்கு என்ன செய்வோம், எப்போ என்னால் முடியலை, வேணா கட்டித்தா, நாளைக்கு வேணா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், இப்படித்தான் சொல்லுவோம். முடியாது. இதே மாதிரி சொர்க்கவாசிகள் அங்கே அல்லாஹ் கேட்டுக்கிட்டே இருப்பான், என்ன வேணும் என்ன வேணும்? பதில் சொல்ல முடியாது. என்ன என்ன குறை இருந்தாலும் அல்லாட்ட போய் கேட்க, எல்லாம் சாக்கடை அடைச்சிருக்குது, ஏதாவது க்ளீன் பண்ணுன்னு அல்லாட்ட, அது அடைச்சா தானே, கொசுக்கடியாக இருக்குது, ஏதாவது மருந்து அடி அப்படின்னு அது மாதிரி இருந்தால் தானே. அங்கே தான் அந்த மாதிரி ஒரு நிலையே கிடையாது சொர்க்கம்ல. அப்போ என்ன செய்கிறது? அல்லாஹ்வா அடுத்த முடிவெடுப்பானா, என்ன? சரிப்பா, உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் எதிர்பார்க்காத உங்களுக்கு தேவையான இன்னொன்னை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் தன்னுடைய உருவத்தை அங்கே காட்டுவான். ரஹ்மானை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் உலகத்தில் பார்க்க முடியாது. மூசா நபினா கேட்டாங்களே, யா அல்லாஹ் உன்னை எனக்கு காட்டு அப்படின்னாங்க மூசா நபி. அல்லாஹ் சொன்ன, இல்லை முடியாதுப்பா, உலகத்தில் என்ன நீ பார்க்க முடியாது. இல்லை இல்லை, எப்படியாவது நீ காட்டு. அப்போ தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உன்துர் இலா ஜபல், இந்த மலையை நீ பார்த்துக்கிட்டே இரு, ஃபஇனிஸ்தக்கர்ர மக்கானுஹு ஃபஸௌஃப தரானி, நான் அந்த மலைக்கு காட்சி அளிப்பேன். அப்படி அளிக்கின்ற பொழுது அந்த மலை மலையாக இருக்கும் என்றால் என்ன நீ பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் அந்த மலைக்கு தன்னுடைய ஒளியை காட்டும் போதே அந்த மலை சுக்கு நூறாக செதறி போய்விட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பார்க்க முடியாது. ஆனால் மறுமையில் ரஹ்மான் ரப்புல் ஆலமீன நம்மளை படைச்ச ரஹ்மானை சொர்க்கவாசிகள் அத்தனை பேருமே பார்க்க முடியும் அப்படிங்கிறான். இதை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? ஈமான் இருந்தா தானே.
இந்த தௌஹீத் இருந்தா தானே, இந்த ஏகத்துவம் இருந்தா தானே இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் அடைய முடியும். இப்ப விளங்குதா தௌஹீதினுடைய அருள், தௌஹீதினுடைய நேர்வழியுடைய அந்த அருள், அது ஏன் இவ்வளவு பெரிய மகத்துவம், இவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நம்ம சொல்வதற்கு இதுதான். என்னமோ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே எல்லா பாக்கியம் வந்து அப்படி இல்லை. இங்க நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவ, அந்த அடிப்படையில் நீ வாழ்வ, மறுமையில இதனுடைய அனைத்து பாக்கியத்தையும் ஒட்டுமொத்தமாக நீ பெறுவாய். அதுக்கு தான் அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நாளை மறுமையில இறைவனை பார்க்கிறது ஒண்ணு. அதே போன்று இப்போ நம்மெல்லாம் போயிட்டோன்னு வைங்க, அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரணும். நம்மெல்லாம் அங்கே போயிட்டோன்னு வைங்களேன், மாறி மாறி பேசுவோம். சொர்க்கவாசிகளாக இருந்தால் எல்லாத்தையும் பற்றி கேட்போம். எப்போ அவன் எங்க, அப்துல் காதர் எங்க, நம்ம கூட தர்பியாவுக்கு வந்தான்லப்பா, அவன் எங்கே போனான், அந்த அந்த சொர்க்கத்தில் இருக்கிறான். இவன் எங்கப்பா, இவன் இஸ்மாயிலை காணல, அவன் எங்கப்பா, நம்ம தௌஹீத்வாதி தானப்பா, அவன் அந்த சொர்க்கத்தில் இருக்கிறான். வா எல்லாரும் பார்ப்போம். கூடி உட்கார்ந்து அந்த சொர்க்கத்தில் ஒவ்வொரு ஆளாக பேசுவோம். ஆமாம், அன்னைக்கு அவ்வளோ அடி வாங்கி தௌஹீதை சொன்னமே, அதனுடைய பாக்கியம் தாப்பா இது. எல்லாரும் திட்டான், உலகமே திட்டுச்சு, அத்தனை பேரும் அடிச்சான், உதைச்சான், தனி மர்க்கஸை உருவாக்கி 4 பேருக்கு ஏகத்துவத்தை சொன்னமே, அதனுடைய வெளிப்பாடு இது. சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே பேசும். சொந்த பந்தங்கள் இருந்தால், அவங்க சொர்க்கவாதியாக இருந்தால் அவங்க கூட உட்கார்ந்துருப்போம். அல்லாஹ் இன்னொரு இடத்துல அப்படித்தானே சொல்லி காட்டுகிறான், மனைவி மக்களோடு சொர்க்கத்துக்கு போங்கிறான். எப்போ நம்ம மனைவியும் ஈமான்ல இருந்தால், தௌஹீதில் இருந்தால், நம்ம பிள்ளைகளும் தௌஹீதில் இருந்தால், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி மறுமையில இறைவனை பார்ப்பது, நமக்கு நாமே பேசிக்கொள்வது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் சில பேர் நரகத்திலையும் கிடப்பாங்க, அவங்களையும் விசாரிப்போம். அனில் முஜ்ரிமீன், பாவிகளை பற்றி அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அந்த நரகவாசிகளை பற்றி சொர்க்கவாசிகள் பேசிக்கொள்வார்கள். என்னப்பா அவனை எங்கப்பா காணல, அந்த நரகத்தில் கிடக்கிறானே, அந்த அப்துல் காதர் எங்க போனா, நரகம். இவன் எங்க போனா, இவன் நரகம். அப்ப நம்ம அந்த நரக வெளியில இருந்து நரகவாசிகள்கிட்ட கேட்போம், மாசலக்கும் ஃபீ சக்கர், ஏண்டா நீ நரகத்துக்கு போன, சக்கர் என்ற நரகத்துக்கு நீ ஏண்டா போன, அடே நீ உலகத்தில் ஒழுங்காத்தானே இருந்த, அவன் செஞ்ச தப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஆனாலும் இறைவன் அதை கணக்கு வச்சிருப்பான், அவன் செய்த மோசமான காரியத்தினால் நரகத்தில் போட்டிருப்பான். அப்ப நம்ம போய் கேட்பாங்க, என்னப்பா ஏண்டா சக்கரை என்ற நரகத்துக்கு வந்த, அப்பதான் அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், நாங்க ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, நாங்க தொழாம இருந்தோம், ஒக்குன்னா நகூலு மால் ஹாயிலீன், இந்த உலகம் 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 அப்படின்ட்டு எவன் தான் இருந்தானோ, இந்த உலகத்தினுடைய இன்பத்தில் எவையெல்லாம் சுத்தினானோ அவனோடு சேர்ந்து நாங்களும் மோசமா போயிட்டோம். உலகம் தானே எங்களுக்கு பிரதானமா இருந்துச்சு, தொழில் செய்யணும், நல்ல சம்பாதிக்கணும், கோடி கோடியாக வீடுகளை கட்டணும், இப்படிங்கிற நிலையிலே போனோம். இறைவனை நாங்க தொழல, நாங்க அல்லாஹ்வை வணங்கல, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, நன்மையான காரியத்தை செய்யல, அதனாலதாப்பா இந்த நரகத்துக்கு வந்தோம். இதெல்லாம் மறுமையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள். நரகவாதிகளை பற்றி பேசுவோம், சொர்க்கவாசிகளை பற்றி பேசுவோம், நல்லடியார்களை பற்றி பேசுவோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் சிறப்பான நல்லடியார்களாக இருந்தால் சுஹதாக்களோடு நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம். நல்லடியார்களுக்கு இந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குறான், நபிமார்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவான். இப்படி ஏராளமான செய்திகள். இதெல்லாம் எதுக்கு? ஈமான் என்ற அந்த ஒண்ணுக்குத்தான். தௌஹீத் என்ற இந்த நிலையில இருக்கும்போது தான் இறைவன் இவ்வளவு அற்புதமான வளங்களை, இவ்வளவு அற்புதமான செழிப்பான ஒரு நிலையை மறுமையில நம்மளுக்கு தருவான். இதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், கண்ணாலேயே பார்த்தோம், நமக்கு அல்லாஹ் கண்ணால காட்டவே இல்லையே. இன்னும் சொல்ல போனால் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சில விஷயங்களை தான் சொல்கிறான், அதுவும் நம்மளால கற்பனை கூட பண்ண முடியலை. அதனால தான் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லி தந்துட்டாங்க, மாலா ஐனுன் ராத் ஒலா உதுனுன் சமியாத், எந்த காதும் கேட்டுராத, எந்த கண்ணும் பார்த்திராத அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கம். ஏன் பிரம்மாண்டம்னு அல்லாஹ் சொல்றான்? குர்ஆன்ல நீங்க பாருங்களேன், அருளுஹா காரலி சமாவாத்தி வரலாறு, சொர்க்கத்தினுடைய குறுக்களவு இருக்கா இல்லையா, அதுவே வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்குமா? கற்பனை பண்ண முடியுமா? வானத்துக்கும் பூமிக்கும். வானம் எவ்வளோ தூரம் இருக்கு யாருக்கு தெரியும்? அது போய்கிட்டே இருக்கிறது. கண்ணுக்கு தெரிகிறது எல்லாம் அண்ட வெளிதான், வெட்ட வெளிதான், அதுதான் ப்ளூ கலர்ல நம்மளுக்கு தெரியுது. போனா போய்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கும் சூரியனும் சந்திரனும் ஓடுகிறதுங்கிறாங்க.
தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. எங்கப்பா போகுது தெரியல. சூரியன் எங்கே போகிறது, சந்திரன் எங்கே போகிறது, ஒரு வட்ட வடிவில் சுத்துது, ஒரு வட்டத்துக்குள்ள சுத்துது. சுத்துறது மட்டும் இல்லை, இப்படியே சுத்திக்கிட்டு அது போய்கிட்டே இருக்குதான். எங்கே போகுது தெரியல. ஆனால் ஒரு நேரத்தில் வெடிச்சு சதறும். இன்னைக்கும் விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் சொல்லத்தான் செய்கிறான். இன்னைக்கு கரெக்டாக பூமி சுத்துது, சந்திரன் சுத்துகிறது, ஒவ்வொரு கோளும் சுத்திக்கிட்டே தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நேரத்தில் அது வெடிச்சு சிதறும். அதற்கும் ஒரு எண்டு இருக்கிறது, முடிவு இருக்கிறது. அது குர்ஆன் சொல்லித்தான் இருக்கிறது. குர்ஆன் அப்படியே சொல்லத்தானே செய்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரி லஹா ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم. இறந்தவங்களுக்கு அப்படி யாசின் ஓதுவாங்கல்ல, அதில் தான் அல்லாஹ் இதை சொல்கிறான். சூரியன் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஓடு பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. சந்திரன் அதுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஓடு பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஓ குல்லும் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொரு கோள்களும் விண்வெளியில் அது நீந்தி கொண்டே இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஆனால் ஒரு நேரத்தில் இவைகள் அனைத்தும் அழிக்கப்படும். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக ذுல் ஜலாலி வல் இக்ராம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழிக்கப்படும். ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை தவிர அவன் மாத்திரம்தான் இருப்பான். பாக்கி எல்லாமே அழிந்து போகும். அந்த வானம் பூமி எல்லாமே சுக்கு நூறாக வெடிக்கும். அப்போ இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லித்தாரா. எதுக்கு சொல்லித்தாரா? இந்த உலகம் அழியும்பா, இன்னொரு உலகத்தை நான் உருவாக்குவேன், அதில் தான் சொர்க்கம் நரகம் எல்லாமே வரும் என்று ஏக இறைவன் சொல்லுகிறான். அந்த நேரத்தில் தான் இந்த ஈமானுடைய உண்மையான நிலை நம்மளுக்கு தெரிய வரும். அல்லாஹ் சொல்லிட்டான் நம்புகிறோம், மறுமை இருக்கிறது என்று நம்புகிறோம். ஆனால் இதனுடைய யதார்த்தமான அருளை அனுபவிக்க வேண்டும் என்றால், உண்மையிலேயே 100% புரிய வேண்டும் என்றால் அது மறுமையில தான். இப்போ இந்த சொர்க்கத்தை நாம் அடையணும். அதுதானே தர்பியாவுக்கு வந்திருக்கிறோம். வேற நோக்கம் இருக்காத. எல்லாரும் வேற வேற நோக்கத்துக்கு போகும்போது, வேற வேற செயல்பாடுகளுக்கு போகும்போது, நமக்கு வேலை இல்லையா, நமக்கு கடை இல்லையா, நமக்கு கல்லூரி இல்லையா, நமக்கு வேற வேற தொழில்கள் இல்லையா, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தும் இன்னைக்கு வருவதற்கு காரணம் என்ன? எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடக்கூடாதா, அந்த இறைவன் வாக்களித்த அந்த சொர்க்கம் நமக்கு கிடைச்சிராதா, இந்த எண்ணம் தானே. சரி, இப்படி நாம சொர்க்கத்துக்கு போகணும், இந்த அருளை நாம அனுபவிக்கணும். நம்ம வீட்டுக்காரி அனுபவிக்க வேண்டாமா? நம்ம பிள்ளைங்க அனுபவிக்க வேண்டாமா? நம்முடைய எதிர்த்த வீட்டுக்காரர் அனுபவிக்க வேண்டாமா? நம்முடைய சொந்த பந்தங்கள் அனுபவிக்க வேண்டாமா? இந்த ஏக்கம் என்ன? இந்த ஏக்கம் இருக்கா இல்லையா? இந்த சிந்தனை இருக்கா இல்லையா? எப்ப நம்ம சொர்க்கம் போகணும், ரைட்டு, நீ ஈமான் கொண்டிருக்கிற, நீ அருளை நீ சுமந்து இருக்கிற, அந்த அருளுடைய நிலையை ஓரளவுக்கு நீ புரிஞ்சிருக்கிற, உன்னுடைய மனைவி வேண்டாமா, உன் பிள்ளை வேண்டாமா? அப்ப மனைவி பிள்ளைங்க இவங்க எங்க போகணும்? அதனுடைய நிலை என்ன? உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய பழக்க வழக்கத்தில் உள்ளவர்கள், உங்களுடைய உறவுக்காரங்க, இவங்கெல்லாம் எங்க போகணும்? என்னைக்காவது யோசிச்சோமா? அதை யோசிங்கிறான். குர்ஆன்லையும் அப்படித்தான் பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம்? நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். நீ மட்டும் சொர்க்கம் போனா பத்தாதப்பா, உன் புள்ள உன் பின்னால வரணும் சொர்க்கத்துக்கு, உன்னுடைய மனைவி உன்னோடு வரணும் சொர்க்கத்திற்கு, உன்னுடைய தகப்பன், உன்னுடைய தாய், உன்னுடைய அக்கா, உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய மச்சான், உன்னுடைய மாமா, அத்தனை பேரும் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போகணும். அது மறுமையில் போய் கதறி ஒன்றும் புண்ணியம் இல்லை. என் புள்ள என் புள்ள என் புள்ள அப்படின்னு மறுமையில் சொல்லி ஏதாவது புண்ணியம் உண்டா? நூஹு நபியுடைய பிள்ளைய அல்லாஹ் காப்பாற்ற மாட்டேன்ட்டான். நூஹு நபியுடைய மகன், நூஹு நபி கேட்கிறாரு, என்னுடைய மகன் முடியாதுப்பா, இன்னஹு லைஸ மின் அஹ்லி, அவன் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லைன்ட்டான்ல. கடுமையான கோவம் அது. உன் பிள்ளையே இல்லைன்ட்டான். என் பிள்ளை என் பிள்ளைங்கிறாங்க நூஹு நபி, காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இன்னும் லைஸ மின் அஹ்லி, உன் பிள்ளையா? அடே, ஓம் பிள்ளைன்னா ஈமான் கொண்டு இருக்கணுமாடா, ஓம் பிள்ளைன்னா இஸ்லாத்துக்கு வந்திருக்கணுமே. அப்ப அவனுடைய ஈமானும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, எப்படி ஓம் பிள்ளை நீங்க சொன்ன? இது குர்ஆன்ல நூஹு நபியுடைய வரலாறுல அல்லாஹ் நமக்கு சொல்லித்தாரானா இல்லையா? நூஹு நபிக்கே இந்த நிலைனா, நாளைக்கு நம்ம பிள்ளை நம்ம கண்ணு முன்னாலே அல்லாஹ் காப்பாற்றணும், நரகத்துக்கு அல்லாஹ் இழுத்துட்டு போனான்னா, வானவர்கள் இழுத்துட்டு போனாங்கன்னா என்ன நிலை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
அந்த பிள்ளைகளுக்கு தானே உலகத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறோம். சம்பாத்தியம் பண்ணுவதற்கு எதுக்கு? என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. ஒவ்வொரு ஆளும் இந்தியாவில் இருந்தட்டும் அல்லது வெளிநாட்டுக்கு போகட்டும், எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோமே எதுக்கு? தான் வயிற்றுக்கு கொடுக்காம இருந்தாலும் தான் புள்ள பட்டு நடக்கக்கூடாது, அதுக்கு தானே. அவன் மேலே ஒரு எறும்பு கடிக்க விட மாட்டோம், ஒரு ஈ உட்காரத்துக்கு விட மாட்டோம். அவனுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தா ஏதோ நமக்கு காய்ச்சல் வந்த மாதிரி அப்படியே பதவதிச்சு போயிடுறோம். இது குடும்பத்தில் உலகத்தில். ஆனா அவன் நரகத்துக்கு இழுத்துட்டு போகும்போது ஏதாவது செய்ய முடியுமா? இந்த ஏக்கம் ஏன் இல்லை? இந்த வெறி ஏன் இல்லை? நீ மட்டும் சொர்க்கம் போன்னு நினைக்கிறிய, உன் பிள்ளைய சொர்க்கம் போன்னு நினைக்க வேண்டாமா? உன் குடும்பத்தார்கள் சொர்க்கம் போன்னு நினைக்க வேண்டாமா? உன்னுடைய உறவுக்காரர்கள் அக்கம் பக்கம் எல்லாரும் சொர்க்கம் போன்னு ஏன் நீ நினைக்கல? இந்த ஏக்கம் வேணுங்க. இந்த ஏக்கம் நம்ம இடத்தில் இருக்கும் என்றால் தாவா பணியை நான் சொல்லி இவர் சொல்லி அவங்க சொல்லி தலைமை சொல்லி மாவட்டம் சொல்லிலாம் செய்ய மாட்டோம். யாரு சொன்னா என்ன, சொல்லாம இருந்தா எனக்கு என்ன, அமைப்பு இருந்தா என்ன, இல்லாம போனா எனக்கு என்ன, என் குடும்பத்துக்கு தௌஹீதை நான் சொல்லியே தீர்வேன். அதுல வெறியாக இருப்போம். வெறி சும்மா ஆசையெல்லாம் இருக்காது. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம சொர்க்கத்துக்கு போறோம், நம்ம பொண்டாட்டி நரகத்துக்கு போறா, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். லூத்து நபி அவங்களுடைய மனைவி நரகங்கிறான் அல்ல, குர்ஆன்ல அப்படித்தானே அல்லாஹ் சொல்லி தருகிறான். எப்படி இருக்கும்? அப்ப அந்த கொடுமை உலகத்தில் லூத்து நபியுடைய மனைவி மாதிரி நம்ம மனைவி இல்லை, அது தெரியும். அவங்களும் நோன்பு வச்சிருப்பாங்க, சக்காத்து கொடுத்துருப்பாங்க, தான தர்மங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மறுமையில் அது பயந்தரணும்ல. அப்ப மறுமையில் பயந்தறதா இருந்தால் இந்த தௌஹீது இருக்கணுமே. தௌஹீது இல்லை என்றால் நரகம் தானே. ஒமை யுஷ்ரிக்கு பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. அல்லாஹ்வுக்கு எவர் இணையை கற்பித்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கம் ஹராம் அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லித்தாரான். அப்ப அதனால இந்த சொர்க்கமே தடை செய்யப்பட்டு விட்ட சொர்க்கத்துக்கே லாயக்கு இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல நம்ம மனைவியை வச்சிடக்கூடாது, நம்ம பிள்ளைங்க அந்த லிஸ்ட்ல போயிடக்கூடாது. இதுக்காக வேண்டியாவது தாவா பண்ணணுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம தாவாவில் இறங்குறோம், எல்லாரும் நீங்க தாவா பண்றோம், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். முழுமையாக பண்றோமோ அல்லது 24 மணி நேரம் பண்றோமோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சக்திக்கு உட்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது தாவா பண்றோம், மறுக்க இயலாது. ஆனா இப்படி தாவா பண்ணக்கூடிய உங்களுடைய உள்ளத்துல நீங்க கேள்விகளை கேளுங்க. ஏன் தாவா பண்றீங்கன்னு கேளுங்க. ஏன் தாவா பண்றோம்? மறுமையில சொர்க்கம் போகணும். இந்த ஒரு பதிலை தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் அந்த பதில் தப்பு அல்ல. ஆனா அது மட்டும் காரணம் அல்ல. நான் ஒரு தாவா பண்ணுகிறேன் என்றால் நான் சொர்க்கம் போகணும், கரெக்ட், அது மட்டும் காரணமாக இஸ்லாம் சொல்லலை. அதற்கு முன்னணியில் இன்னொரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நீங்க தாவா பண்ண 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 நன்மை ஏவி தீமையை தடுக்க தடுக்க நான் திருந்துவேன். நான் ஒரு ஆள்கிட்ட போய் தொழவா அப்படின்னு சொன்னா முதல்ல நான் தொழுவேன். நான் ஒரு ஆள்கிட்ட போய் நீ சிறுக்கு வைக்காத என்று சொன்னால் முதல்ல அந்த சிறுக்கில் இருந்து நான் விலகுவேன். ஒரு ஆள்கிட்ட போய் குடிக்காத, தண்ணி அடிக்காத, பீடி குடிக்காத, சிகரெட் குடிக்காத அப்படின்னு நான் சொன்ன அந்த தாவாவை நான் செய்கிறேன் என்றால் என்னிடத்தில் தண்ணி அடிக்கக்கூடிய, பீடி குடிக்கக்கூடிய, சிகரெட் குடிக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கம் வரவே வராது. இதுக்கு தான் அல்லாஹ் தாவா பண்ண சொன்னான். உங்களுக்கு இன்னொன்று விஷயம் தெரியுமா? நம்மள சில பேருக்கு என்னால் தான் அவர் நேர்வழிக்கு வந்தார், இவர்னால தான் அவர் நேர்வழிக்கு வந்தார். பெருமை, இது பெருமையின் உச்சம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்க உங்களுக்கு விரும்பிய ஆட்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை கிடக்கும் போது அப்பதான் இந்த வசனம் இறங்குது. ரசூலுல்லாஹ் திரும்ப போய் சொல்றாங்க அவர் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன்ட்டாரு, குஃப்ர்லயே இறந்துட்டாரு. அப்பதான் ரசூலுல்லாஹ் கடுமையான கவலை, என்னை வளர்த்து எடுத்து அவரு நரகத்துக்கு போறாரு. அப்பதான் அல்லாஹ் இறக்குறான், நபியே நீங்க விரும்பிய ஆட்களுக்கெல்லாம் நேர்வழி காட்ட முடியாது. அப்ப யாரு நடத்தணும்? அல்லாஹ் விரும்பணும். அல்லாஹ் விரும்பினாத்தான். பின்ன இவர் எனக்கு நேர்வழி காட்டினாரு, அவர் எனக்கு செருப்பை காட்டினாரு. செருப்பை வேணா காட்டலாம், நேர்வழி இது என்று வேணா சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர உள்ளத்தை மாற்றுகின்ற நேர்வழிம்பால் ஒரு உள்ளத்தை கடத்துகின்ற அந்த அதிகாரம் இறைவன் ஒருவனுக்கு தான். நான் தாவா பண்ணிட்டேன், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, முட்டா பையன் அர்த்தம். அவன் மார்க்கத்தை படிக்கலன்னு அர்த்தம். நான் தாவா பண்ணனா வரல, அல்லாஹ் சொன்னதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அவன் இஸ்லாத்துக்கு வந்தான்னா அது அல்லாஹ் நேர்வழி காட்டினான், அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை மாற்றினான். அது இறைவனுடைய ஆற்றல். யாருக்கும் நம்ம நேர்வழினா காட்ட. இன்னைக்கும் சில தௌஹீத்வாதிகள்ட்ட அந்த எண்ணம் இருக்குங்க, அவரால் தான் நான் தௌஹீதுக்கு வந்தேன், இவரால்.
என்ன அல்லாஹ் உனக்கு வஹி அனுப்புனானா? இவரால் தான் நீ தௌஹீதுக்கு வந்தங்கிறது அல்லாஹ் உனக்கு சொன்னானா? இவரால் தான் எனக்கு நேர்வழி யாரு சொன்னப்பா? ஏன் நேர்வழி காட்டினது இறைவன். அதற்கு காரணமாக யாருனாலும் இருக்கலாம். ஒரு கழுத கூட இருக்கும், ஒரு பாவி கூட இருப்பான். அதனால ஒன்றும் இல்லை. ஒண்ணுமே இல்லாமல் இருந்தா கூட அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். எதுவுமே இல்லை, அல்லாஹ் நினைத்தால் நம்முடைய உள்ளத்தில் அந்த ஈமானை கொண்டு வருவான். அது இறைவனுடைய ஆற்றல். அதனால நம்ம தாவா பண்ணதுனால உலகமே திருந்திருச்சு, அது இருக்கக்கூடாது. நம்ம தாவா பண்ணதுனால நான் திருந்துகிறேன். என்ன நீங்க சொல்லுங்க? நம்மள்கிட்டயே இன்னும் சில தாவாக்கள் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, வதவாசோ பில் ஹக் வதவாசோ பிஸ் சபர். உங்களுக்கு இடையிலேயே நீங்க தாவா பண்ணுங்கங்கிறான். உங்களுக்கு இடையிலன்னா என்ன அர்த்தம்? ஒரு மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளருக்கு, மாவட்ட பொருளாளர் மாவட்ட தலைவருக்கு, ஒரு கிளை தலைவர் கிளை செயலாளருக்கு, கிளை செயலாளர் கிளை தலைவருக்கு, ஒரு தாயி கிளை தலைவருக்கு, கிளை தலைவர் ஒரு தாயிக்கு, உங்களுக்கு நான் எனக்கு நீங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த தாவா என்னைக்கா பண்ணியிருக்கிறோமா? இந்த தாவானா என்ன மைக்கு பிடிச்சி பேசுறது இல்லை. நீங்கள் சுபுவுக்கு போறீங்க, என்னைக்காவது செயலாளருக்கு ஃபோனை போட்டு தலைவர் எப்பா சுபுவுக்கு போகிற நீ வாரியான்னு கேட்டிருக்கீங்களா? பக்கத்து வீடாக இருந்தால் கதவு தட்டியிருக்கீங்களா? தொலை போகும்போது யாரையாவது கூப்பிட்ருக்கீங்களா? அணக்கம் இல்லாமல் தொழுதுட்டு அணக்கம் இல்லாமல் வந்துடுவோம். ஏன்? சரி, அவர் தொலைன்னா அவர் தொழுதுட்டு போகிறாரு, நமக்கு என்ன? ரெண்டாவது இன்னொன்று என்ன, இப்படி நாம் டெய்லி அவரை கூப்பிட்டா அவரும் நம்மளை கூப்பிட்டுருவார்ல. நம்ம ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் படுத்து தூங்கும்போது கதவை தட்டிட்டா என்ன செய்ய? அதனால நீனும் என் கதவை தட்டாத, நானும் உன் கதவை தட்ட மாட்டேன். நீனும் என்ன தொலை கூப்பிடாத, நானும் உன்னை தொலை கூப்பிட மாட்டேன். நமக்குள்ள எழுதி கொள்ளப்படாத ஒரு ஒப்பந்தம். நிறைய மர்கஸ் இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கு. மர்கசுகள் தூங்குதா கேட்டா என்ன சொல்றோம்? இல்லை நான் தூரமா இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு மர்கஸ் கட்டினேன்? தூரமா இருந்தா எதுக்கு மர்கஸ் உனக்கு? அல்லாஹ் மறுமையில கேட்க மாட்டானா? ரப்பு கேட்க மாட்டானா? தூரமா இருந்தாலும் வரணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நீங்க படிக்கலையா? நபியுடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க மதீனாவுடைய ஓரத்தில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் தாண்டி அங்கே லாஸ்ட்ல இருக்கிறோம். அதனால டெய்லி பள்ளிவாசலுக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்குது. அதனால எங்கள் வீட்டை அங்கே வச்சுட்டு இங்கே புதுசாக ஒரு வீடு கட்டி, மஸ்ஜித் நபவிக்கு பத்தியில் ஒரு வீடை கட்டி அங்கே வந்துடுறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சரிப்பா, நீ நல்ல காரியத்தை செய்கிறேன்னு சொன்னாங்க, உன் வீடு அங்கேயே இருக்கட்டும். நீ எவ்வளோ தூரத்தில் இருந்து வாரியோ ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு தீமை உனக்கு அளிக்கப்படுது. நீ தூரத்தில் இருந்தே வாப்பா, நடந்து வா. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பைக் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதை மாதிரி நவீன வாகனங்கள் கிடையாது. ஒட்டகம் இருந்திருக்கும், குதிரை இருந்திருக்கும், அவ்வளோதான். முடிஞ்சா அதில் வந்திருப்பாங்க, இல்லைன்னா நடந்துதான். ஆனால் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு தூரத்தில் இருந்து வருவதற்கு அவ்வளவு நன்மைங்கிறாங்க. நீங்க லோருக்கு 2 கிலோமீட்டர்ல இருந்து அல்லது 1 கிலோமீட்டர் வைப்போமே, 1 கிலோமீட்டர் தூரமா நடந்து வாரிய, 1 கிலோமீட்டர் தான் நடந்து வாரிய, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை ஒரு தீமை அளிக்கப்படுதுன்னா எவ்வளவு ஒரு பாக்கியம் அது. அப்ப இதையெல்லாம் காரணமாக காட்டிட்டு, ஏப்பா சுபுவுக்கு வரல தூரமா இருக்குது, ஏப்பா லுஹருக்கு வரல அது அதை விட தூரமா இருக்குது, ஏப்பா அசருக்கு வரல அது இன்னும் பயங்கரமா தூரமா இருக்குதுன்னு இது ஒரு சப்பக்கட்டு காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மள்ட்ட என்ன தௌஹீத் இருக்குது? தௌஹீதை பற்றி உள்ள ஏக்கம் எங்கே இருக்கிறது? இந்த ஏக்கம் வேண்டாமா? பள்ளிவாசலை கட்டி வச்சிருக்கிறோம், நம்ம தொழலைன்னா வேற யார் தொலை வருவா? வரணும் சகோதரர்களை, மாற்றணும். கண்டிப்பாக வெளியூருக்கு போயிட்டோம், வேற எங்கேயாவது வேலை நிமித்தமாக வெகு தூரம் போயிட்டோம், அப்போ வரணும்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் ஊரில் தான் இருக்கிறோம், ஏன் பள்ளிவாசலுக்கு வரல? ஏன் பள்ளிவாசலுக்கு வரல கேளுங்க. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், வத்தவாசோ பில் ஹக். உனக்கு மத்தியிலே நீ தாவா பண்ணு, உனக்கு மத்தியிலே இதை நீ எடுத்து சொல்லிக்கிட்டே இரு. அல்லாஹ் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா தான் நமக்கு மத்தியில் ஒரு அந்யோன்யம் வரும். நான் ஒரு தப்பு பண்ணாலும் நீங்க அதை கண்டிப்பீங்க, அந்த தப்புல இருந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் உங்க மூலமாக எனக்கு தான். வருமா வராதா? இல்லை அவர் இப்படி இவர் இப்படி எவராக இருந்தால் என்ன, ஏன் தொலை வரலன்னு நம்ம எத்தனை நண்பர்களை நக்கல் அடிக்கிறோம், தமாஸ் பேசுகிறோமா இல்லையா? ஏன் தொழுகைக்கு வரலன்னா ஏன் அந்த தமாஸ் எங்கே போச்சு கேளுங்க, தமாஸா கேளுங்க. என்னப்பா அப்துல் காதர் பாய் என்ன நேற்று காணலை, எங்கே மதினால போய் தொலை போயிட்டு எவ்வளோ தெரியுதுன்னா அப்படின்னு கேளுங்க. வரட்டும், என்னடா இப்படி கேட்டான் கோவப்படட்டும், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் சாராயம் குடிக்க கூப்பிடல, தண்ணி அடிக்க கூப்பிடல, விபச்சாரத்துக்கு கூப்பிடல, அல்லாஹ் அழைத்த அந்த தொழுகையின் பக்கம் நீங்க அழைக்கிறீங்க, ஏன் சொல்லக்கூடாது?
கேட்டு பாருங்க. இதானே தாவா? ஒவ்வொரு ஆளும் நீங்க கேட்டு பாருங்க. ஏன் காணல? சில பேர் உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னா வராமல் இருப்பாங்க. அப்பந்தான் அவர் வராமல் இருக்கிறது, ஓ இன்னைக்கு அவர் காய்ச்சலாக தான் வரல, போய் நலம் விசாரிப்போம், அந்த நன்மை கிடைக்கும். அல்லது வேற ஏதாவது காரணம், நம்ம மேலே கோவப்பட்டுட்டு கூட சில பேர் நம்ம மேலே உள்ள கோவத்தில் பள்ளிவாசலுக்கே வராமல் இருப்பாங்க. போய் பார்ப்போம், ஏங்க பள்ளிவாசலுக்கு வரல? அது தலைவர் சரியில்லைங்க, அதான் பள்ளிவாசலுக்கு வரல. அந்த குற்றச்சாட்டு நியாயம் இல்லை. இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை, வா பேசுவோம், நமக்குள்ள பேசுவோம். என்ன பிரச்சனை, வா பள்ளிவாசலுக்கு வாப்பா, என்ன 4 அடினாலும் அடிச்சுக்க, என் மேலே தானே உனக்கு கோபம், அடிச்சுக்க, ஆனால் தொலை வராமல் இருந்துடாத. நீங்கள் சொல்லி பாருங்க, இந்த தாவாவை நீங்கள் எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ், இதுதான் தாவா. இது எங்கேயோ போய் நிற்கும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நண்பர்களையும் அத்தனை பேர்களுமே அற்புதமான அந்த சொர்க்கத்தில் நம்மை நுழைய செய்யும். அதனால இந்த தாவாவை பொறுத்த மட்டில் என்ன விதமான தாவாக்கள் இருக்கிறதோ எல்லா தாவாவையும் கையில் எடுக்கணும். நோக்கம் ஒன்றே ஒன்று தான், அவன் சொர்க்கம் போயிடணும், நரகம் போயிடக்கூடாது. நம்முடைய மனைவி பிள்ளைங்க எல்லாம் இறைவனுடைய அருளால் சொர்க்கம் போயிடணுமே தவிர நரகத்துக்கு ஒரு ஆளும் போயிடக்கூடாது. அதில் முழு கவனம் இருக்கணும். இந்த கவனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த சிந்தனையை உங்களுடைய மனசில் நீங்கள் ஆழமாக பதிய வச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். தாவா பண்ணுங்க, தாவா பண்ணுங்க. தாவா பற்றி என்னன்னு தெரியணும்ல, அதனுடைய நன்மைகள் என்னன்னு தெரியணும்ல. அது தெரிஞ்சா தானே நான் தாவா பண்ணுவேன். அதனால் இதை தெரிந்து கொண்டு நம்முடைய தாவாக்களை வீரியப்படுத்துவோம். தாவா என்பது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்மை நாமே செம்மைப்படுத்துவதுதான். நீங்கள் என்னைக்கெல்லாம் தாவா பண்ணுறீங்களோ அன்னைக்கு இந்த கொள்கையில் கரெக்டாக போய்கிட்டே இருப்பீங்க. தாவா விட்டு நீங்கள் விலகி பாருங்கள், எல்லா பண்புகளும் தீமையான பண்புகளும் நம்மள்கிட்ட ஒன்றொன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தாவாவை கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தீமைகள் நம்மள்கிட்ட வர்றதுக்கு யோசிக்கும். நீங்கள் தாவாவை விட்டு விட்டீர்கள் என்றால் என்ன காரணமாக இருக்கட்டும், நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த தீமைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். எடுத்த எடுப்பில் சிறுக்கலாம் பண்ணிட மாட்டோம். எடுத்த எடுப்பில் ஒரு வரதட்சணை கல்யாணத்தில் தான் போய் கலவுக்குவோம், பெரிய தப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். அதுக்கடுத்து பாத்தியா அவன் ஓதுறாப்பா எனக்கு என்ன அப்படின்னு அங்கே பாத்தியா ஓதுவோம், இங்கே உட்காந்துருப்போம். அதுக்கடுத்து அவன் அங்கே மொழுது போயிட்டு இருப்பான், என்ன செய்ய, சரி சரி அப்படின்ட்டு மொழுது ஆதரிக்கும். இப்படி தான் போவோம். கடைசி தர்காவுக்கும் நம்ம வீட்டுக்காரியே போவா, பின்னால் நம்ம தான் காரில் கூட்டு போவோம். எங்கே போய் நிற்கிது தெரியுதா? இது தாவாவை விட்டால் இந்த நிலை தான். அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால் எல்லா விதத்திலையும் இந்த தாவாவை மேற்கொள்வோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. நிர்வாகம் செய்யக்கூடிய எல்லாருமே மனுஷன், நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி. மனுஷன்னா என்ன இருக்கும், ஒரு கூடுதல் குறவு இருக்கும். இவர் மாவட்ட தலைவர், அவற்ற ஒரு கூடுதல் குறவு இருக்கும். இவர் மாவட்ட செயலாளர், அவற்ற ஒரு இன்னும் கூடுதல் குறவு இருக்கும். எல்லாத்தையும் கிளை தலைவர், கிளை செயலாளர், உறுப்பினர்கள் எல்லாத்தையும் மனுஷங்கிற அடிப்படையில் ஏதாவது தவறுகள், சின்ன தவறு ஏதாவது ஒன்று இருக்கும். ஏதாவது பேசிடுவாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். மனுஷன் தானே, எல்லாம் இருக்கும். இதை வைத்து கொண்டு தாவாவை விடக்கூடாது. தலைவர் அப்படி பேசிட்டார, பேசினா உனக்கு என்ன, தாவா பண்ணு, தலைவருக்கு பண்ணுறியா அல்லாவுக்காண்டி பண்ணுறியா, கேள்வி அப்படி வைக்கணும். தாவா என்பது அல்லாவுக்காக வேண்டியா மனுஷனுக்காக வேண்டியா? மனுஷனுக்காக வேண்டி இல்லை. அல்லாஹ் வா போய்கிட்டே இருப்போம். அவர் பேசுனது அல்லாட்ட போய் சொல்லிட்டு போறாரு. அல்லது நிர்வாகம் சார்ந்த விஷயமா இருந்ததுன்னா நிர்வாகத்தில் சொல்லி அதை என்ன ஏதுன்னு கேட்போம். ஆனால் தாவாவே விட்டுறக்கூடாது. எந்த காலத்திலையும் தாவா விட்டுறக்கூடாது. 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வருவது, 5 நேரம் தொழுகையை கடைபிடிப்பது, இதில் இருந்து நன்மையான காரியங்களை செய்வது, எதிலையும் நம்ம சோட பெறக்கூடாது. எந்த அளவிற்கு தாவாவை வீரியமாக, அது நமக்கு மத்தியில் தாவாவை வீரியமாக கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்கிறது. அதனால் தாவாவில் நாம் வெறி கொள்வோம், அதை உண்மையாக பின்பற்றுவோம். நம்ம குடும்பத்தில் இருந்து அந்த தாவாவை ஆரம்பிப்போம். எல்லாரும் சொர்க்கம் போக வேண்டும் என்று நாம் எண்ணுவோம். எல்லோருக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையை செய்வோம். அத்தனை மக்களுக்கும் இந்த ஏகத்துவத்தை செய்தியை நாம் கொண்டு செல்வோம். நம்மளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், சலசலப்புகள், மனித தவறுகள் இவைகள் அனைத்தும் கால் தூசிக்கு சமம் அப்படின்னு நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய இலக்கு மறுமை, நம்முடைய நோக்கம் மறுமை, அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதற்காக வேண்டி உலகத்தில் எவ்வளோ பெரிய சிரமங்கள் இருந்தாலும் அதை சகித்துக் கொள்வோம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சகித்துக் கொள்வோம். தாவா தாவா என்பதே நம்முடைய லட்சியமாக இருந்து பாடுபடுவோம். வல்ல அல்லாஹ் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்பட அவன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.